வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் சின்ன அத்தை வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிறது. அது வந்து ஆலியார் ரோட்டில் தாங்க இருக்குது. ஆலியாருங்கிறனால சுற்றி எங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. சம்மர் வேறு வந்துச்சு இல்லையா, நாங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு, ஊர் சுற்றுறதுக்கு அந்த மாதிரி எப்போயாச்சும் கிளம்பிட்டே இருப்போம். அது இல்லாமல் லாங் லீவ் அப்படிங்கிறனால ஊர்லேருந்து ஹஸ்பண்டோட கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தோடையும் கிளம்பி நாங்களும் வந்துட்டோம். இது ஆக்சுவலாக எந்த ஏரியானா, ஆலியாருக்கு பேக் சைடு இருக்க பாலம் தான். குளித்து முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா தடபுடலாக ஒரு விருந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம பங்குக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ண போனேன். அதையும் எங்கள் அத்தையை வாங்கி செஞ்சுட்டாங்க. நான் எப்போ கேமரா ஆன் பண்ணாலும் எங்கள் வீட்டில் ஒரு க்யூட்டான குரங்கு இருக்குது. இப்போ பாருங்களேன் என்னென்ன சேட்டை பண்ணுன்ட்டு அது கேமரா முன்னாடி வந்து நின்றுடும். அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, குடல் குழம்பு, அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி, ரசம், ரத்த பொரியல், சில்லி சிக்கன், ரைத்தா, ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷே நாட்டுக்கோழி பிரியாணி தான். என்னடா இவ்வளோ சமைச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இது சமைச்சது நான் கிடையாது, என்னோட மாமியார் தான். கல்யாணமாகி வந்த இத்தனை வருஷத்துல இன்ன வரைக்கும் என்னோட மாமியார் ஆகட்டும், சின்ன மாமியார், அத்தை, சித்தி யாருமே இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு கப் காஃபி கூட வச்சு தர சொல்லி குடித்தது கிடையாது. அதுக்குன்னு எனக்கு குக் பண்ண தெரியாதுன்ட்டு கிடையாது, எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பவும் நாங்களாம் வீடு அடங்க மாட்டோம். எகெயின் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். சூரியனே சுட்டெரிச்சாலும் சரி.